இருந்தால் வந்து இது வந்து என்ன சொல்கிறேன்னா ஹீட் வேவ்ஸ்னு சொல்கிறோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா வந்து சேலத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து இந்தியாவிலேயே வந்து பார்த்திங்கன்னா 3வது ஹையஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது ஈரோடு தான். ஸோ 43 டிகிரி செல்சியஸ் வந்து பதிவாயிருக்குது. நம்ம வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய வாழக்கூடிய என்ன வெப்பநிலைன்னு சொன்னீங்க பார்த்திங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் தான் சொன்னேன். ஆனால் கம்மிங் மண்டே பார்த்திங்கன்னா வந்து சென்னையில் 37 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம். ஐ மீன்ஸ் அதாவது 52 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வந்து பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை ஃபீல் பண்ணும்போது 52 டிகிரி செல்சியஸ் இப்போ பார்த்திங்கன்னா வந்து வாட்டருடைய கொதிநிலையில் பாதி வாட்டருடைய கொதிநிலை பார்த்திங்கன்னா வந்து 100 டிகிரி செல்சியஸ். அதுக்கு பாதி தான் வந்து நம்ம வந்து கம்மிங் மண்டே வந்து சென்னையில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்தளவு வந்து ஹாட்டஸ்ட்டாக வந்து இருக்க போகுது. இது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா வந்து குளோபல் வார்மிங்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறதுனால வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ் அப்புறம் நிறைய எக்கச்சக்க பொல்யூஷன்ஸ் வருது வெளியில். ஸோ இதோடைய ஒரு வெளிப்பாடு தான் வந்து பூமி வந்து என்ன ஆகுதுன்னா வெப்பமடைஞ்சிருது. பூமி வெப்பமடைஞ்சு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக தான் பூமி